சீமானை கண்டு நடுங்கும் சேகர்பாபு திராவிட மாடலை அலறவிட்ட சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். திரௌபதி அம்மன் கோயில் நுழைவு போராட்டம் பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறார். உடனடியாக ஒரு வாரத்தில் நாங்கள் அந்த கோவிலை திறக்க இருக்கிறோம் என அமைச்சர் சேகர்பாபு கூறுகிறார். இந்த நிகழ்வு குறித்து ஒரு தெளிவான விளக்க கட்டுரையை தற்போது ஒரு தனியார் ஊடகம் வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க யார் சார்பாகவும் இல்லாமல் நடந்த விடயங்களை அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்க. மேல் பாதியில் திரௌபதி அம்மன் கோயிலை திறக்காமல் விட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஆலய நுழைவு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளிவருது. அது வந்த உடனடியாக பார்த்திங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இல்லை நாங்கள் ஒரு வாரத்தில் திறக்க தான் இருக்கோம், சீமானுக்கு நாங்கள் பயப்படவில்லை, சீமான் மீது அச்சம் கிடையாது, ஆனால் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் திறக்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திடீர்னு இந்த மாதிரி அறிக்கை விட்டுறாங்க. அதாவது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு போல் அவர் எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு பழம் மரத்தில் காய்ந்திருந்து அது இப்போ பறிபடுற அந்த இடத்துல விழுற நேரத்தில் பட்டுன்னு நான் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்வதற்காக இப்படி ஒரு அரசியல் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு விடயம், விழுப்புரம் மாவட்டத்தில் வளவனூர் கிட்ட தான் இந்த மேல்பாதிங்கிற கிராமம் இருக்குது. அங்கே பட்டியல் சமூக மக்களை சாமி தரிசனம் செய்ய விடாததான் அதற்கான நிகழ்வு. 2023 ஏப்ரல் மாதம் இந்த பிரச்சனை ஏற்படுகிறதுங்க. இந்த சமூக பதற்றமாக இந்த நிகழ்வு ஏற்படுற சூழ்நிலையில் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை பூட்டியிருக்காங்க 2023. அப்போ பூட்டின உடனே 145வது சட்ட பிரிவின்படி போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலையே பூட்டி சீல் வச்சிட்றாங்க. 2 ஆண்டுகள் போன பிறகு கோயிலை யாருமே கும்பிட அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுது. ஒருவேளை இதில் சட்ட பிரச்சனையே இருந்தாலும் கூட 2025 பிப்ரவரியில் சட்ட பிரச்சனையே இருந்தாலும் கூட நீங்கள் அவர்களுக்கு எதிராக நின்று மக்களை வழிபட வைக்கணும்னு சொல்லிட்டு திராவிட மாடலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அவர்கள் அப்படியே அந்த சீல் வைக்கப்படையே இருந்தது. எங்களை சாமி கும்பிட அலோவே பண்ணல அப்படின்னு மேல்பாதி மக்கள் கேட்டதால் கிணங்க அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. அவர் முன்னெடுத்த பிறகு தான் இவர் உடனே கனிந்த மரத்துக்கு அடியில் நின்று கொண்டு பழம் விழுந்தால் தன்னால் விழுந்தது என சொல்லுவார்களே, அது போல் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு சீமான் நினைத்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பார்த்தால் இது பார்த்திங்கன்னா ஏன் 2 ஆண்டு காலம், 1 வருடம் மேலாக, அதாவது தீர்ப்பு வந்த 1 வருடம் மேலாக ஏன் அப்படியே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் துப்புரவு பணி அதெல்லாம் மேற்கொண்டோம்னாங்க. 1 வருடம் ஒரு கோயிலை துப்புரவு பணி செய்கிற அளவுக்கு அங்கே என்ன அடைச்சிக்கிட்டு இருந்தது, அங்கே என்ன குப்பைகள் கூடியிருந்ததுங்கிறது நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கான கோயிலும் கிடையாது, அதனுடைய சதுர அளவு குறைவாகத்தான் இருக்கிறது. இவர்களால் கையாலாகாத தனம் அங்கே வெளிப்பட்டுடும் என்பதற்காக சீமானுக்கு இந்த வெற்றி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சீமான் போராட்டத்தில் இறங்குவதற்கு முன்னாடியே முடித்து வைத்துவிட்டு இப்படி ஒரு கபட நாடகம் ஆடக்கூடியவர்கள் தான் திராவிடர்கள் என மக்கள் இந்த நேரத்தில் தெளிவாக புரிந்து கொள்வார்கள்.